பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தின் 2வது பகுதியிலே எல்லாவற்றிலும் நோவா எப்படி விசுவாசத்துக்குள்ளாக அவர் தேவன் சொன்னதான காரியத்திலே பலப்பட்டு காணாதவைகளை குறித்து எப்படி தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணி, அதாவது கப்பலை உண்டு பண்ணி அந்த 8 பேர் எப்படி காக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சில காரியங்களை வாசித்தோம். இந்த ஜலப்பிரளயம் எப்படி உண்டானது, எதனால் இப்போ இந்த நாளிலும் நம்ம எவ்வளோ வியாதி வேதனைகள் வருத்தம் நம்ம சில காரியத்தை குறித்து வேத பகுதியிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் வானத்தின் மதகுகள் திறவுண்டன, அப்புறம் எல்லாம் ஊற்றுக்கண்கள்லாம் பிளவுண்டன. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. ஊற்றுக்கண்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பூமிக்குள்ளேருந்து வரும். வானத்தின் மதகுகளை குறித்து நம்ம இந்த வாரம் தியானிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இது பகுதி 3ஆக நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாவற்றிலும் இந்த மதகுகள் என்ன எப்படிப்பட்டதுன்னா, எல்லாவற்றிலும் பூமிக்கு மேலாக பாதுகாப்புக்காக ஆண்டவர் வச்சிருந்தாருங்க. எல்லாவற்றிலும் சூரிய ஒளி டைரக்டாக வராதபடிக்கு பூமியை நல்லா குளிர்ச்சியாக எந்த விதத்திலும் இந்த நாட்களில் இருக்க போல சூடு இல்லாதபடிக்கு குளிர்ச்சியாக வச்சிருந்தாரு. அதனால எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டது. அன்னைக்கு செய்ததான பாவம், அன்றைக்கு இருந்ததான மக்கள் தொகை பெருக்கத்தில் அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக அன்னைக்கு தேசத்தை அழிக்க அந்த மதகுகளெல்லாம் பிளவுண்டு பூமிக்கு வந்தது. ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லா விதத்திலும் அது ஓப்பன் ஆனனால தான் இன்னைக்கு சூரிய ஒளி நேரடியாக படுறதுனால அநேக விதம் வியாதிகள், உதாரணத்துக்கு சொல்ல போட்டோம்னா கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் அப்படிப்பட்டதான காரியத்தில் தான் நம்மளுக்கு வருது. அதை குறித்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். 8ஆம் வசனம் சேர்த்து வாசிக்கலாம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஆகாய விரிவுனா வானம், வானத்துக்கு மேலே ஒரு தண்ணீர் படல் இருக்கு, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு தண்ணீர் படல் இருந்திருக்கு. அதுதான் சூரிய ஒளி நேரடியாக வராதபடிக்கு எல்லா விதத்திலும் பூமி குளிர்ச்சியாக இருக்குது. அந்த குளிர்ச்சியாக இருந்த வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேலை. இப்போ நம்ம ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல எடுத்துட்டிங்கன்னா பகலில் குளிர்ச்சியாக இருக்காது, எல்லா விதத்திலும் சூடாக இருக்கும். அந்த நாட்களில் எல்லா விதத்திலும் குளிர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போ ஏன்னா அந்த ஜலப்பிரளயம், அதாவது அந்த வானத்தின் மதகுகள் அப்போ பாதுகாப்பாக இருந்ததுனால தான் எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டது. அப்போ அந்த நாட்களில் எப்படி மழையே பார்க்கல, மழையில் எப்படி விளைஞ்சிருக்கும், எப்படி பயிர் வேலைகள்லாம் விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது. அப்போ அந்த நாட்களில் எல்லாவற்றிலும் மழையை பார்க்கல அந்த நாட்களில். அதனால தான் நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறாரு காணாதவைகளை குறித்து. அப்போ நோவாவுக்கும் மழை பற்றி தெரியாது, அவரும் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னான்னா, நீ பேழையை உண்டு பண்ணு, நீ இப்படிப்பட்டதான பேழையை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் நீ பாதுகாக்கப்படணும்னு சொல்லி. அப்போ நோவாவை அந்த ஜோடியாக விலங்குகளை இந்த ஜெனரேஷனுக்கு வேணும்னு சொல்லி நோவா பேழைகளை விட்டு கதவை அடைச்சதே ஆண்டவர் தான். கதவை அடித்து லாக் பண்ணிட்டார். இல்லைன்னா நோவானா திறந்துருப்பார், மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து இந்த மழை வரும்போது உள்ளே சேர்த்துக்கலான்னு. ஆனால் கதவை அடித்து போட்டார். ஒரே ஜன்னல் மட்டும் ஓப்பன் இருந்தது. அந்த ஜன்னலில் தான் எல்லாம் பார்த்தாங்க. காகத்தை அனுப்புனாங்க. காகம் வந்துட்டு போயிடுச்சு மாம்சம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் புறாவை அனுப்பிச்சாரு. புறா போய் ஒரு ஒலிவு இலையை எடுத்துகிட்டு வரும். இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிற சம்பவங்கள். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பேழை வந்துட்டு முழுசாக மூடப்பட்டு அது 1 வருஷம் காலமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் டைட்டானிக் கப்பல் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் அது எப்படி ஒரு மனிதனோட பெருமையினால் அவர் உண்டு பண்ணி அதை அழிக்க முடியாது, கவுக்க முடியாதுன்னு இங்கிலாந்துலேருந்து நார்த் அமெரிக்காவுக்கு நார்த்து கண்ட்ரிக்கு போகும்போது எல்லா விதத்திலும் அது உடைஞ்சி அது பனிப்பாறையில் முட்டி எல்லா விதத்திலும் போச்சு. அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை 2200 பேர் அந்த கப்பலில் படகுல. ஆனால் காக்கப்பட்டது 700 பேர். 1500 பேர் மறிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த படகுல பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் மிகப்பெரிய கப்பலில் வந்துட்டு சேஃப்டி போட்டுன்றது 700 பேர் காக்கப்படுற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா அவர் சொல்லும் போதே சொன்னார், இதுதான் ஒன்றும் ஆகாதே, இது யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்ற ஒரு பெருமை. ஆனால் இன்றைக்கி அந்த கப்பல் இல்லை, நோவா பேழையை விட பெரிய பேழையாக இருந்தது. ஆனால் அது கவிழ்க்கப்பட்டு போச்சு ஒரு பனிப்பாறையில் அட்லாண்டிக்கில். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்மளை எல்லாவற்றிலும் மீட்டு கொண்டு அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தில் நாம் வாசிப்போம். நோவா பேழையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. நோவா பேழையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் 20வது வசனமும் 21ஆம் வசனமும் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான்,
அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டி எல்லாத்திலும் வெளியே வந்து பூமியில் வந்து வந்து அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டு திராட்சை தோட்டத்தை நட்டி எல்லாத்திலும் பயிரிடவன் ஆகி எல்லாத்திலும் என்ன பண்ணுறான்னா திராட்சை ரசம் குடித்து கூடாரத்தில் வஸ்திரம் வெறி கொண்டு. அப்போ இந்த வெறி கொண்டு நினச்சி நான் என்ன நினச்சிட்டேன்னா எல்லா விதத்திலும் வெறினா இவர் குடிச்சிட்டாரு, மது குடிச்சிட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் வேதத்தின்படி நான் தியானிக்கும் போது அது என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி வசனத்தில் நான் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சா, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். உள்ளத்தில் யார் சொல்றாருன்னா ஆண்டவரே சொல்றாரு. என்னன்னா பூமி உள்ள நாளனும் விதைப்பு இருக்கும், விதைப்போம், அதை நம்ம அறுப்போம், சாப்பிடுவோம். எல்லா விதத்திலும் சீதளமும்னா குளிருமுக்கும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லைன்னு தன்னுடைய உள்ளத்தில் சொன்னார். இது நோவாவுக்கு தெரியல. நோவா அந்த நாட்களில் இருந்த திராட்சை ரசம் மாதிரியே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்களில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த திராட்சை ரசம்னு சொல்லி எல்லா விதத்திலும் திராட்சை ரசத்தை வச்சுட்டு குடிச்சிருந்திருப்பாரு. அது ஒரு வேளை கெட்டு போயிருக்கும். இந்த நாட்களில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அந்த நாட்களில் ஃப்ரிட்ஜ் இல்லை, டைரெக்டாக அவங்க வச்சுருப்பாங்க. எல்லா விதத்திலும் அதை எடுத்து குடித்ததுனால அதில் கொஞ்சம் அவர் மது போன்ற ஒரு போதை ஏற்பட்டதுனால அவர் வெறித்து படுத்திருந்தான்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் நோவாவுடைய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 950 வருஷம் அவன் மரித்தான். 950 வருஷங்க. 600 வருஷத்தில் அவர் பேலிக்குள்ள போகிறாரு. 601 வருஷத்தில் ஒரு வருஷம் முழுவதும் காக்கப்படுறாரு. அப்புறம் வெளியே வராரு. அதுக்கப்புறம் நான் ஒரு 350 வருஷம் அவர் பூமியில் வாழ்ந்து எல்லாவற்றிலும் 950 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்காரு. அப்போது அவர் ஆண்டவர் சொல்லி நீதிமான அழைச்சி அவர் நீதிமானுக்குள்ளே இருந்து அவர் விசுவாசத்தில் அவரும் பேர் பெற்று அவரும் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து விசுவாசி அப்படின்ற ஒரு பேருக்குள்ள ஆண்டவர் எபிரேயர்ல வச்சிருக்காருங்க. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வார்த்தை எதுக்காக கொடுக்குறான்னா அந்த நாட்களில் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த மழையை குறித்து எதிர்பார்க்கல, எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வருகை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நாளில் எதிர்பார்க்குறாங்க. அதற்கான வசனத்தை நான் வாசிப்போம் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய ரகசிய வரிகளை நம்ம போகிறதான காரியங்கள். ஆண்டவர் இதை தான் சொல்லியிருக்காருங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்குள்ள நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிறாம இமைப்பொழுதுல எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் இன்னைக்கு பிசாசானவன் என்ன சொல்றான்னா, சாத்தான் என்ன சொல்றான்னா, எல்லா விதத்திலும் வேற்றுக்கிரகவாசி பூமிக்கு வராங்க, அவங்க வந்துட்டு பூமியை பிடிக்க வராங்கன்னு சொல்லி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து கட்டுக்கதைகளை குறித்து அதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் எல்லா விதத்திலும் பொய்யான அற்புதங்களை செய்து எல்லாத்தையும் வழி விலக பண்ணிக்கிறான். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, ஆண்டவருடைய வருகை இல்லைன்னு சொல்லி எப்படியாவது நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு துண்டிக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்டதான காரியத்தை அவன் வெளிப்படுத்திருக்கான். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு புள்ளி கம்மா எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்லப்பட்டதான காரியங்கள் அப்படியே நிறைவேறுங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா சீசர்கள் தனித்திருக்கும் போது ஆண்டவர் தனித்திருக்கும் போது போய் கேட்குறாங்க, இவைகள் எப்போது சம்பவிக்கும், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டில் கொடுப்பாரு. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. இப்போ நடக்கிறதான காரியம் பார்த்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போம். யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாளுங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, உடனே முடிவு வராது, அதனால நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லி எந்த விதத்திலும் நம்ம பாதுகாக்கப்படுவோம். நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுவோம். ஒருவேளை ஆண்டவர் வருகை வரும்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை மரணம் எனக்கு வரும் அப்படின்னா, நாளைக்கு மரணம் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் ஆண்டவரோட பிள்ளையா நான் அவருக்குள்ள இருப்பேன். இந்த காரியத்தினால நம்ம ஒரு தேற்றணும், ஒரு ஆற்றணும். இதை தான் ஆண்டவர் கொடுத்து நம்மளுக்கு வச்சிருக்காருங்க. ஆண்டவர் வந்ததான நோக்கமே அவர் மரிச்சு நம்மளுக்காக, நம்ம பாவத்துக்காக, நம்ம செய்ததான பாவம் முற்றிலும் கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள பிள்ளைகளாக நம்ம வளர்ந்து முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான். நம்ம முடிவு பரிந்தம் நிலை நின்று அவருக்காக சாட்சியாக நிற்கும் போது தான் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை மரணம் வந்துமானால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்போது நான் பிள்ளைங்கிட்ட பேசும்போது, வீட்டில் பேசும்போது சொல்லுவேன், ஆண்டவர் சொந்த ராட்சியரை ஏற்றுக்கொண்டேன், இது வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார், ஒருவேளை நாளைக்கு எனக்கு மரணம் இருக்குமானால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் அவரோடு கூட இருப்பேன்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுத்துருக்காருங்க. இன்றைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான எண்ணத்தை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. அதற்கு என்ன பண்ணணும்னா
இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, உங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நீங்க ஒப்பு கொடுக்கும்போது, உள்ளத்தில் ஆனந்த ஒப்பு கொடுக்கும்போது அவரே அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். எனக்கு வேதத்தை பத்தி ஒன்றும் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஆனா எனக்கே இவ்வளவு சொல்லி தருவார்னா நீங்க எல்லாம் எவ்வளவு கிராஜுவேட், என்ன படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயத்துல ஆண்டவர் உங்களை வல்லமையா பயன்படுத்த முடியும். ஒன்றுமே இல்லாதவரை எடுத்து ஆண்டவரை அநேகரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னையும் ஒரு சிறு சாட்சியாய் வைத்து ஆண்டவர் வைத்திருக்கார். என்னோட சாட்சி இருக்கு, ஒரு நாள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், அவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம அந்த சாட்சியை பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை எல்லா விதத்திலும் என்னன்னா, எல்லா விதத்திலும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. அதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். நோவா காலத்தில் இருந்த அந்த மக்களைப் போல உணர்வு இல்லாதவர்களாய், மழை வராது, நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு ஆகாது, இவர் தான் கப்பல் தேவையில்லாமல் கட்டிட்டு இருக்காருன்னு நினைச்சான்னா அது அவங்களுடைய மிகப்பெரியதான தவறு. இன்றைய நாளில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படிப்பட்டதான காரியங்கள் அநேக ஊழியர்கள் அநேக காரியங்கள் வருகை குறித்துதான செய்திகள் சொல்றாங்க. அதனால எங்களுக்கு இன்னும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதனால ஆதாயம் இல்லை, எந்த விதத்திலும் எங்களுக்கு காரியம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றதான காரியத்தை சொல்லுனா எங்களுக்கு ஐயோ, சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டார். எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை. ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதனால யாரையும் கட்டாயப்படுத்தியோ, கஷ்டத்தை கொடுத்தியோ, உங்களை பயமுறுத்தியோ ஏமாற்றுறதில்லை. ஆண்டு சொல்லப்பட்டதான எல்லா வார்த்தையிலும் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறதான காலகட்டம். உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை, நீங்க ஏற்றுக்கொள்றது உங்க விருப்பம். அதனால அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இயேசுவே என்குள்ள வாங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு நீங்க கேட்பீங்கன்னா, அவர் உங்களுக்கு அறியாததும் மெட்டாததும் கற்றுக் கொடுத்து உங்களை நடத்துவார். என்னை நடத்தினதான தேவன் உங்களையும் நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. பிரேஸ் லார்ட். மீண்டுமாய் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். பிரேஸ் லார்ட். பிரேஸ் லார்ட்.